அந்த பெயிண்டிங் எல்லாத்தையும் பார்த்துட்டு இதுவே பவி வந்திருந்தா இத பத்தி அப்படி சொல்லிருப்பா இப்படி சொல்லிருப்பான்னு அவளை பத்தியே பேசுறான். ஏண்டி நீ உனக்கு தெரிஞ்சது எதையாவது சொல்ல வேண்டியதானே? எனக்கு தான் அதை பத்தி எதுவும் தெரியாதே. மாம்ஸ் பாட்டுக்கு கண்ட வெளிநாட்டு பேரெல்லாம் சொல்லி பீஸா தெரியுமா வான்கோழி தெரியுமாங்கறான். எனக்கு அவங்க எல்லாம் யாருன்னே தெரியாதுமா. ஹே டிடி, அது பீஸா வான்கோழி இல்ல, பிக்காசோ வான்கோ. டேய் நீ வேற சும்மா இருடா. அவளே டென்ஷனா இருக்கா, இப்ப போய் அவளுக்கு பாடம் நடத்திட்டு இருக்க. டிடி இந்த விஷயத்துல ஓ மேலதான் தப்பே. நீ இங்க இருந்து போகும்போதே ப்ராப்பரா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போயிருக்கணும். போகும்போதே 4 பெயிண்டர் பத்தி படிச்சுட்டு சும்மா அடிச்சு விட்டுருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல. அந்த பவிய விட நீ பெஸ்டா 4 பெயிண்டிங் வரைஞ்சிட்டு போய் என் அண்ணன் கிட்ட காட்டு, இதெல்லாம் சால்வ் ஆகிடும். அட போ அர்ச்சனா, எனக்கு இந்த பெயிண்டிங் எல்லாம் வரவே வராது. வேற என்ன தாண்டி வரும் உனக்கு? கிடைக்கிற வாய்ப்பு எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டே இருக்க. சிஸ்டர், இப்போ நீ எதுக்கு கவலைப்படுற? இப்போ உனக்கு பெயிண்டிங் வராது, அதான உன் பிரச்சனை. நான் வர வைக்கிறேன். எப்படி நந்து? AI இருக்க பயமேன். என்னடா உளற? மதர், 6 மணி நேரத்துல ஓவியர் ஆவது எப்படின்னு ஒரு AI கோர்ஸ் இருக்கு. அத படிச்சாலே போதும், ஈஸியா பெயிண்டர் ஆயிடலாம். ஏண்டா 6 மணி நேரத்திலே ஆயிடலாமா? அஃப்கோர்ஸ் அத்த. நந்து இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்க? ஏன் அர்ச்சனா, ஓவர் நைட்ல பரதநாட்டியம் கத்துக்கிட்டு நம்ம ஊர்ல ஹீரோ ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணலையா? ஆரம்பிச்சிட்டான் இவன் சினிமா கதை. மதர், சினிமா தான் பல பேருக்கு பல ஐடியாவை கொடுத்துருக்கு. படத்தை பார்த்து பேங்க கொள்ளையடிச்சவன்லாம் இருக்கான், அதனால சாதாரணமா எடுத்துக்காதீங்க. டிடி, நீ மட்டும் அந்த AI கோர்ஸ படிச்ச அப்புறம் அர்ஜுன் பார்த்த உடனே இம்ப்ரெஸ் ஆகுற மாதிரி பல பெயிண்டிங்க உருவாக்க முடியும். நிஜமாவா சொல்ற? அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? கண்டிப்பா ஆகும் டிடி. என் கூட வா, அர்ஜுனே பார்த்து மிரள்ற அளவுக்கு உன்னை ஒரு சிறந்த ஓவியரா மாத்தி காட்டுறேன். அதெல்லாம் பார்த்தா போதும், பவித்ரா வரைஞ்சதெல்லாம் ஒரு பெயிண்டிங்கே இல்லைன்னு அர்ஜுனே உன்னை பாராட்டி தள்ளிடுவான். அட வா டிடி. அட வாங்குறல்ல. ஜோதி, உன் பையன் கொஞ்சம் கிறுக்க மாதிரி பேசினாலும் பெரிய மூலக்காரன் தான். பின்ன ஏன் பிள்ளையாச்சு என்ன மாதிரி தான் இருப்பான்.